என்ன மாற்ற வேண்டும் சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எல்லோரும் வாக்களித்து வந்து வெற்றி பெற செஞ்சு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர் ஆயிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் தான். மாற்ற வேண்டும் மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு இல்லாமல் வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பகலையும் இரவிலையும் செஞ்சு மின்வெட்டு நடைபெறுதுன்ட்டு பொதுமக்கள் வந்து போராடிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி முந்தைய அரசியலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சில பெண்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. இப்போ அந்த பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஏன்னா 2-3 நாள் நியூஸை பார்த்தாலே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை என்னட்டு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலைவாசி குறையும் சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து மாற்றத்தை நோக்கி வந்து எல்லோரும் வாக்களித்தாங்க. ஆனால் பெரும்பாலும் விலைவாசி உயர்வு வந்து கட்டுப்படுத்த முடியல. பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 102 ரூபாயில் இருந்து இப்போ 104 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் விலை மாறிடுச்சு. டீசல் விலை உயர்ந்துருச்சு. இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மாற்றம் வேண்டும் சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள் இருந்தாலும் ஆனால் பெரும்பாலும் வந்து ஃப்ளாஷ் நியூஸில் வர்றது பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வராங்க. அவர் தான் நம்ம கொளத்தூர் தொகுதியில் நின்று தோத்தா கூட வாக்காளர்கள் வந்து நம்ம தோத்தாலும் பரவாயில்லன்ட்டு மறுநாளே போய் வாக்களித்த பெருமக்களுக்கு வந்து நன்றி தெரிவித்தாங்க. இது வந்து ஜெயிச்ச முதலமைச்சரும் பண்ணலை, எந்த எம்எல்ஏக்களும் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை பெண் திட்டம், நலத்திட்டங்கள் வந்து திரும்பவும் செயல்படுத்தணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து வலியுறுத்தினால திரும்பவும் வந்து மகளிர் பயணம், பெண் 1000 ரூபா பணம் வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குது. ஆனால் என்னதான் நம்மளுக்கு வந்து சிஎம் சார் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் சாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நடக்கிறத பார்த்தா ஸ்டாலின் ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்குது.